ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ வந்துட்டு எப்போ பாரு ஹீரோயினி ப்ராக்டிஸ் பண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான். அசிஸ்டண்ட்டோ அந்த பொம்மையை தலையில் மாட்டிட்டு அப்படியே எஸ் ஆகுறான். எங்கடா போகிற நீ, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு போட அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். உடனே அவனும் பாஸ் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவள் சரியான பஜாரியா இருக்கா, அவகிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஹீரோயினியும் டயர்டாகி அப்படியே பெட்டில் போய் படுத்துடுறா. உடனே மேனேஜர் கால் பண்ணுறாரு. நீ சீக்கிரம் மால்க்கு வாமா, இங்கே கூட்டம் ஏகப்பட்டது நிற்கிது, நீ வந்த அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸ் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறா. அசிஸ்டண்ட்டோ ஹீரோயினி வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சிக்னல் தரான். உடனே ஹீரோவோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். ஹீரோயினி சொல்கிறா ஒரு 5 நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. ஹீரோவோ அப்பா இவ போயிட்டா, கோட்டை எடுறா அப்படின்ற மாதிரி கோட்டை எடுத்து மாட்டிக்கிறான். ஹீரோயின் திரும்ப ரொம்ப டயர்டாகி வரா. ஹீரோ சொல்கிறான், நான் இவ்வளோ நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு கை காலே வலிக்குது, நான் கொஞ்சம் இப்போ தான் வந்து உட்காந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினியோ ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ரொம்ப டயர்டாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த பொம்மை ட்ரெஸ்ஸில் கை வச்சு பார்க்குறா, தொப்பையாக நனைஞ்சிருக்கு. ஹீரோ நினைக்கிறான், எப்பட்றா இவ இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இருக்காது, இவ எப்படி இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினிக்கிட்டே கேட்குறான், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பேசாமல் கஸ்டடியை என்கிட்டே கொடுத்துறேன், குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினியை வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அந்த பையனும் அங்கேருந்து வந்துடுறான். அம்மா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவளோ செல்லம் உனக்காக தான் நான் கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு நல்லா சமைச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம் சரியா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அந்த பையனும் ஹீரோ கிட்ட அங்கிள் நீங்களும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். உடனே ஹீரோயினியும் என் பையன் சொன்னதுலலாம் காதில் வாங்கிக்காத, இது நாங்கள் மட்டும் கலந்துக்க போகிறோம், அதாவது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம், நீ வந்த அவனை இவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயினியும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஊஞ்சில் உட்காந்து ஆடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறான், ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, அவன் உன்னோட பையனே கிடையாது, அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம். யார்ரா என் பையன் இல்லைன்னு சொன்னான், அவன் மட்டும் என் முன்னாடி வந்தான், அவன் செத்தான், என்னோட அக்கா இவனை விட்டுட்டு போகும்போது என்கிட்ட இவையே நம்ம கிட்ட விட்டுட்டு போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா அவ திரும்ப வரும்போது அவ பையனை நான் எப்படி நல்லா பார்த்துக்கிட்டேன், எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்ப அவகிட்ட ஒப்படைக்கணும். இதுக்கப்புறம் யாராவது என் பையன் இல்லைன்னு சொன்னீங்க கொன்று வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறான். ஹீரோ தான் அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்ல போடுறான். ஹீரோயினியும் அவன் போதையில அவனை அப்படியே பிடிச்சி பக்கத்துல இழுத்து, நீ ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி போதையில் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவோ அடி பாவி, போதையில் கூட என்னை டார்ச்சர் பண்ணாமல் விட மாட்டியா, இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து இவன் ரசிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் இவ போட்ட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நெருப்பில் காய வச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறான். இவளே ஒரு குழந்தை மாதிரி இருக்கா, இவ என்னடானா இன்னொரு குழந்தைய பார்த்துட்டு இருக்கா, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சேரில் உட்காந்து அந்த பொம்மை தலையை மாட்டிட்டு அப்படியே படுத்துருக்கான். மறுநாள் விடிஞ்சிருது. ஹீரோயினியும் என்னடா இவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி படுத்திருக்கானே அப்படின்ற மாதிரி ஒத்து பாக்குறா. இவன் தலையில இருந்த அந்த பொம்மையை எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு பாக்குறா. ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருக்கு. ஹீரோ உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒருவேளை இவன் பண்ணியிருப்பானோ, சேச்சே நான் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு போர்வை பற்றி விடுறா. ஹீரோவே அப்படியே வச்ச கண் வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. இவன் இவ்வளோ அழகா இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறா, ஐயய்ய நமக்கு என்ன இவ்வளோ மட்டமான டேஸ்டா, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிளம்பிடுறா. வீட்டுக்குள்ள அப்போ ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாரு. ஹீரோ சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஒரு டைம் செக் பண்ணி பாக்குறாரு. ஹீரோவும் தூக்கத்துல அப்படியே விழுந்துடுறான் சேர்ல இருந்து. ஹீரோ இவனை பார்த்துட்டு யாரா நீ, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஞாபகம் வந்துருச்சு, நீ இதுக்கிட்ட இங்க வந்த அப்படின்ற மாதிரி இவனை பார்த்து கேட்குறான். இவன் யாரு அப்படின்னா ஹீரோயினி அண்ணன் ஃப்ரெண்டு, ஹீரோவோட பிஸ்னஸ் எதிரி வேற. ஹீரோயினியை பார்க்க வரும்போது சும்மா வரக்கூடாதுன்றதுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான், அதெல்லாம் டேபிளில் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அவன் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். என்னடா இது நீ நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அசிஸ்டண்ட்க்கு ஃபோன் பண்ணுறான். நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து நான் போடுற ஷூ வரைக்கும் எல்லாமே நல்ல யூனிக்கான கிடைக்காததாக தான் இருக்கணும், நீ என்னடானா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட்டை திட்டுறான். உடனே இவனும் ஹீரோ அப்படியே ஜாடியிலே பேசிகிட்டு இருக்கான். ரேரா கிடைக்கிறது உனக்கு மட்டும் கிடைக்காதுடா, எனக்கும் கிடைக்கும், என்கிட்டயே காசு இருக்கு, இது கூட தெரியாம இவ்வளோ பெரிய பிஸ்னஸை எப்படா நடத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுறான். அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஃபுட்டெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சும்மாவே இல்லாமல், ஆமாம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எங்கே கிடைக்கும், பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அவனும் இதெல்லாம் தெருவோர ஃபுட்டு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதை பற்றிலாம் உனக்கு என்ன தெரிய போகுது, இவன் பதிலுக்கும் பேசிடுறான்.
ஹீரோவோ சும்மாவே இல்லாம ஹீரோயினி கூட தான் நான் இப்போ 1 மாசமா தங்கிட்டு இருக்கேன். ஹீரோயினி நானும் ரொம்ப க்ளோஸா இருக்கோம். அப்படின்ற மாதிரி ஹீரோ பிட்டு பிட்டா போடுறான். ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ஹீரோயினி மேல ஒரு சைடா லவ் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு கோவம் வேற வருது. நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா. இந்த ஃபுட்டு கண்டிப்பா ஹீரோயினிக்கு ரொம்ப பிடிக்கும். அவ இத நல்லா விரும்பி சாப்பிடுவா. நீ வேணா பாரு அப்படின்ற மாரி சொல்லிடுறான். உடனே ஹீரோவும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினியும் பையனும் ரெஸ்டாரண்ட்ல ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பையன் சொல்றான், அம்மா நீங்க என்ன இவ்ளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் நீங்க ரொம்ப தனியா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஹீரோயினியும் என்னடா இது பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என்னமோ நீ யாரையோ பார்த்து வச்சுட்டு தான் நீ பேசிட்டு இருக்கியோன்ற மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே அந்த பையனும் ஆமாம்மா நம்ம ஸ்கூல்ல இருக்காருல்ல அதான் ஒன்னா தங்கிட்டு இருக்காருல்ல என்னோட பிரதர் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினியும் என்னடா இது போயும் போயும் எனக்காக அவனை தான் பார்த்து வச்சிருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லைம்மா அவர் ரொம்ப நல்லவர். நீங்கள் நேற்று நல்ல போதை ஆயிட்டீங்க. அவர் தான் உங்களை பெட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டு உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈரமாக இருந்ததில்ல அவர் தான் நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு அந்த ட்ரெஸ்ஸை நல்லா காய வச்சாரு. அவர் நைட்டு கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. எனக்கு என்னமோ அவர் நல்ல மனுஷனாக தான் தெரியுது. ஒருத்தருக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்து இவர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு நல்ல பிரதர் தாம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினியும் நிஜமாவாடா எனக்காகவா இதெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ல உட்காரலான்ட்டு போறான். ஹீரோவோ உடனே இது நான் உட்கார சேரு இதுல நான் தாண்டா உட்காருவேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேருக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் சேர்ல உட்காந்துடுறான். ஃப்ரெண்டுக்காரனும் அவன் மேல உட்காந்துக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினியும் பையன்காரனும் 2 பேரும் வந்துடுறாங்க. ஹீரோயினி சீச்சி என்னது இது அப்படின்ற மாதிரி பாக்குறா. பையனும் அம்மா இவங்க 2 பேரும் மியூசிக்கல் சேர் விளையாண்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் சேச்சே அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எந்திரிச்சிடறான். ஹீரோயினி போய் ஃப்ரெண்டுக்காரன்ட்ட பேச ஆரம்பிக்கிறா. எப்போ வந்தீங்க பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோவோ இந்த பக்கம் சும்மாவே இல்லாமல் அவன் இன்னும் உன்னை பார்க்கறதுக்காக வரல என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவனுக்கும் எனக்கும் பிஸ்னஸ் டீல் ஓடிட்டு இருக்கு உனக்கு தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் இவன் கிடக்குறான். நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் அதனால தான் உனக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும் இந்த சைடு. உடனே ஹீரோவோ ஹீரோயினி கூட நல்லா பழகிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ உனக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதுல்ல இதெல்லாம் பார்த்தாலே நீ வெறுப்பு இல்லை நம்ம வேணா வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பிட்டை போடுறான். ஹீரோயினியும் என்னடா இது இவனா இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஹீரோவோட மூக்கை உடச்சி விட்டுற மாதிரி இல்லை இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எனக்கு தெருவோர கடையில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். உடனே ஹீரோவோ வேண்டாம் செல்லம் உனக்கு நல்ல ஃபுட்டாக நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினியும் என்னடா இது சைத்தான் சைக்கிளில் வருதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினியும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீயும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இருக்கணும் பேசாமல் வேறு இடத்துக்கு போயிடலாம் வா அப்படின்ற மாதிரி இவன் கூப்பிடுறான். உடனே ஹீரோயினியும் எப்படி என்னால் வர முடியும் என் அக்கா பையனை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா திரும்ப வரும்போது நான் இங்கே இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவள் மறுதிருப்பியும் வரமாட்டா அதுக்காகவாவது நான் இந்த இடத்துல இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் அப்போ நம்ம இந்த இடத்த வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி சொல்கிறா ஆல்ரெடி இது ஹீரோ வாங்கிட்டான் ஹீரோ பேரில் தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.